ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இதனுடைய முக்கியமான ரூல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதாவது ரைட் அப்படிங்கிறது வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை, அதோட எஸ் ஆட் ஆயிருக்கா. அதே மாதிரி ஈட் பாருங்கள், ஈட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஒருமை வந்துச்சுன்னா, சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். இந்த ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே ஒருமை, பாய் எல்லாமே ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். முக்கியமான ரூல் இது, எப்போவுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி பன்மை வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் பன்மை வந்துச்சுன்னா, அதாவது வி, யூ, தே, பாய்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே பன்மை, ப்ளூரல். அப்போ வேர்பு மட்டும்தான் எழுதணும், எஸ் இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே ஒருமை. அதே மாதிரி சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸம்ஷன், அதாவது ஐ அப்படிங்கிற வார்த்தை. ஐ அப்படின்னா நான், இது ஒருமை தான், ஆனால் இது மட்டும் பன்மையோடு சேரும். அந்த பன்மைக்கு உண்டான ரூல், ப்ளூரலுக்கு உண்டான ரூல் இதில் அப்ளை பண்ணணும். ஐ டூ, ஐ ஈட் அப்படி தான் சொல்கிறோம், எஸ் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஹீ பிளேஸ், இங்கே சப்ஜெக்ட் எது ஹீ, அதனால் பிளேஸ் அப்படின்னு வருது, எஸ் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி வி கோ, விங்கிறது நாம் பன்மை, அதனால் கோ மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸாக மாற்றுறோன்னு வச்சுக்கிடுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்னால் என்னது? இப்போ மேலே இருக்கிற ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அடுத்து இருக்கிற வாக்கியங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ், அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி மாற்றுறோம். அப்போ அந்த ஹீ பிளேஸ் அப்படிங்கிறது ஹீ இஸ் பிளேயிங் எ மியூசிக் அப்படின்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி மாற்றுறதுக்கு தெரியணும். ஓகே, ஹீ இஸ் பிளேயிங் எ மியூசிக். அதே மாதிரி வி கோ டு காலேஜ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஆர் கோயிங் டு காலேஜ், நாங்கள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். அப்போ பிளேயோட பாஸ்ட் டென்ஸ் பிளேடு, ஹீ பிளேட் எ மியூசிக். கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், வி வெண்ட் டு காலேஜ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதில் நம்ம முதல்ல பார்த்த ரூல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ ஒரு வேர்ப் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப, அதாவது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, இப்போ ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, அதை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஏட். இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட்டன். இதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டிக்ஷனரியில் பார்ப்போம். இப்போ எடுக்கிறதுக்கு டிக்ஷனரியில் என்ன அப்படின்னு பார்ப்போம், டேக். அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் டுக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். நம்ம ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். அதாவது வி, அப்புறம் பிளாங்க், ப்ராக்கெட்டில் வேர்பு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பென்சில்ஸ் நவ், இப்படி அந்த வாக்கியம் முடியுது. ஓகே, அந்த பிளாங்கில் என்ன வரும்? அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பை இங்கே எப்படி எழுதணும்? இப்போ நவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது, இப்போ நாங்கள் பென்சில்ஸ் வாங்குகிறோம். ஓகே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லி பாருங்கள், வி ஆர் பையிங் பென்சில்ஸ் நவ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள், வி பை பென்சில்ஸ் நவ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த ரூல் அப்ளை பண்ணுறோம், அதாவது வீன்னு வந்திருக்கு பன்மை, அதனால் வி பை தான் வரணும். ஓகே, இதே இடத்துல ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹீ பைஸ் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற செகண்ட் சென்டென்ஸ், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த சென்டென்சஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூலை அப்ளை பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஆன்சர். தே அப்படின்னு வந்திருக்கு, அது பன்மை, அதனால் தே கீப் த பிளேஸ் க்ளீன். ஹீ அப்படின்னு வந்திருக்கு, அது சிங்குலர் ஒருமை, அதனால் எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ பிளேஸ் வெல். இட் அப்படிங்கிறது இது அப்படின்னு அர்த்தம், இதுவும் ஒருமை தான், அப்போ இட் வாக்ஸ் ஃபாஸ்ட். த பாய்ஸ் ஸ்டடி வெல். த பாய்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸ், ரூல் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிற 5 சென்டென்சஸ் பாருங்கள். இதுலேயும் நீங்கள் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூலை அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ பேபி அப்படின்னா ஒரு குழந்தை, எ பேபி ஸ்மைல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்கள் பன்மை, அதனால் ஆஸ்க். பீப்புள் அப்படின்னா என்னது? மக்கள், அப்போ நிறைய பேர், அப்போ மேக். பேர்ட்ஸ் பறவைகள், அப்போ ஃப்ளை தான் வரும்.
ஷீ அப்படின்னா ஒருத்தர் தான், ஒர்க்ஸ். சிங்குலர் வர்றதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூலை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்கிற 5 சென்டென்சஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. மென் ஃபில் வாட்டர். மென் அப்படின்னா பன்மை, நிறைய பேர். மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறையா பேர். அதே மாதிரி அந்த 4th சென்டென்ஸ் பாருங்கள். விமன் அப்படின்னு வாசிக்கணும், உமன் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, வி சவுண்டு வரணும். WOMEN விமன் அப்படின்னு வாசிக்கணும். விமன்னா என்ன அர்த்தம்? நிறையா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். உமன் WOMAN அப்படின்னா ஒருத்தர் தான், சிங்குலர். அப்போ அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ப்ளூரல் தான் இருக்குது, சப்ஜெக்ட். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், சைல்டு ஒரு குழந்தை, ஈட்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், ரூல் அப்ளை பண்ணிட்டோம். சைல்டு ஈட்ஸ். சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் எஸ் ஆட் ஆகக்கூடாது. சில்ட்ரன்னாலே குழந்தைகள் தான், பன்மை. சில்ட்ரன் ட்ரிங்க் வாட்டர். அடுத்து விமன் குக். ஐ டைப் ஃபாஸ்ட். ஐ மட்டும் என்னது? அது மட்டும்தான் எக்ஸம்ஷன், இந்த ரூல்ஸ்லேருந்து ஒரு எக்ஸம்ஷன். ஓகே, அதாவது ஐ வந்து சிங்குலராக இருந்தாலும் பன்மைக்கு உண்டான ரூலோட தான் சேரும், அது ப்ரொனவுன்சியேஷன் வசதிக்காக. Now look at these sentences, 5 sentences. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. திஸ் மெஷின். மெஷின்னா ஒரு மெஷின் தான், ஒரு இயந்திரம். அப்போ மேக்ஸ். தே அப்படின்னா பன்மை, தே டர்ன் த வெஹிக்கிள். ஹீ சேவ்ஸ் தம், அவர்களை காப்பாற்றுகிறார், ஹீ சேவ்ஸ். தீஸ் அப்படின்னா பன்மை, தீஸ் கிளீன் வெல். த பால்ஸ், இதுவும் பன்மை தான், த பால்ஸ் ஃபால் டவுன். ஒரு செயல், ஒரு வேலை எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே எப்படி தெரியும்? ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை பார்த்தோன்னே இதில் ஒரு செயல் நடந்திருக்கு, இந்த செயல் எந்த டைமில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த டென்சஸ் தான் குறிப்பிடும். ஓகே, தே ஆர் பிளேயிங் அப்படின்னா அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, தே பிளேடு அப்படின்னா அவங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ளே அப்படிங்கிற வேர்பு தான் ஓகே அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப இந்த செயல் எந்த டைமில் நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்கிறது, பொதுவாக நடக்கிறது, ஜென்ரலாக நடக்கிறது. ஓகே, சில விஷயங்கள் ரொட்டீனாக நடக்கிறது. அது எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறப்ப அந்த ரூலை கரெக்டாக அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே இந்த ரூலை மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் முக்கியமான டென்சஸ், அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.